வணக்கம். இன்னைக்கு இந்த அலசல்ல நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேச போறோம். எப்பவும் பார்க்குற நார்மலான பஞ்சாங்கத்தை ஒரு ஹை லெவல் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிக் டெய்லி பிளானரா மாத்தி எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண பலன் கிடையாதுங்க. இன்னைக்கு உங்க நாளோட ப்ரொடக்டிவிட்டியை உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அட்டகாசமான ப்ளூ பிரிண்ட். ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்னன்னா, 1 மேக்ரோ என்விரான்மெண்ட், அதாவது ஒட்டுமொத்த கிரகநிலை. 2 இன்றைய டாப் 3 ராசிகள். 3 தகவல் தொடர்பு அபாயங்கள். 4 பொருளாதாரம் மற்றும் பணிச்சுமை. அப்புறம் கடைசியா 5 உங்க எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ற சில முக்கியமான ஸ்டெப்ஸ். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பகுதி 1 ஒட்டுமொத்த கிரகநிலை. இந்த செலஸ்டியல் டைமிங்ஸை எப்படி உங்க ஆஃபீஸ் கேலண்டர்ல அப்படியே அப்ளை பண்றதுன்னு சுருக்கமா பார்த்துடலாம். இப்போ உங்க ஸ்கெடியூல கொஞ்சம் கவனிங்க. நம்ம சோர்ஸ்ல கொடுத்திருக்க நற்பலன்கள் படி காலையில 6ல இருந்து 7, 9ல இருந்து 10, அப்புறம் மதியம் 2ல இருந்து 3 இதெல்லாம் ரொம்ப ஹை ஃபோக்கஸ் விண்டோஸ். ரொம்ப முக்கியமான முடிவுகளை இந்த டைம்ல எடுங்க. ஆனா அந்த காலையில 7:30 to 9, அப்புறம் மதியம் 12 to 1:30 இதெல்லாம் ராகு காலம், யமகண்ட மாதிரியான ஸ்கெடியூலிங் பிட்ஃபால்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த டைம்ல எந்த ஒரு பெரிய மீட்டிங்ஸோ முக்கிய முடிவுகளும் வேணாம். சிம்பிள். இங்க கொடுத்திருக்கிற விவரங்களை கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் டைனாமிக்ஸை கண்ட்ரோல் பண்ற பேசிக் பிளானட்டரி டேட்டா இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஒவ்வொரு ராசியிலையும் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா உங்க ஒர்க் பிளேஸ் எனர்ஜியையே டிசைட் பண்ணுது. இதுதான் இன்னைக்கு நாளோட அஸ்திவாரம். அடுத்து பகுதி 2 இன்றைய டாப் 3 ராசிகள். அதான் இன்னைக்கு ஜோடியாக்ல யாரு எம்விபி அப்படின்னு பாத்துடலாம். உடனடி தொழில் வெற்றி யாருக்கு காத்திருக்கு? இந்த புள்ளி விவரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இன்னைக்கு லீடர்ஷிப்ல மகரம் தான் டாமினேட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆபீஸ்ல அந்தஸ்து மற்றும் லாபத்தை பெறுவதுல ரிஷபமும், கூட வேலை பார்க்குற பார்ட்னர்ஸோட சிறந்த சப்போர்ட்டை வாங்குறதுல துலாமும் செம்ம ஸ்ட்ராங்கா முன்னணியில இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, மகர ராசி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுமா? ரொம்ப நாளா இழுபறியா இருந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் தடைகள்லாம் இன்னைக்கு நீங்குது. ஸோ ரொம்ப போல்டான, துணிச்சலான பிசினஸ் முடிவுகளை எடுக்க இதுதான் உங்களுக்கு மிகச்சரியான தருணம். டோன்ட் மிஸ் இட். அடுத்து பகுதி 3 தகவல் தொடர்பு அபாயங்கள். இப்போ வாய்ப்புகளை பத்தி பேசணும் இல்லையா? அதே மாதிரி எங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும்னு பார்க்கலாம். சந்திராஷ்டமம்னு நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு எமோஷனல் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய டைம். சிம்பிளா சொல்லணும்னா, தகவல் தொடர்புல விரிசல் வரக்கூடிய நேரம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இந்த டிரான்சிட் நடக்குது. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் ஆஃபீஸ்ல உங்க நற்பெயருக்கும் வீட்ல அமைதிக்கும் எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கம்பேரிசனை பாருங்க. சிம்மம் மற்றும் மேஷராசிக்காரர்கள் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு என்ன பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கேக்குறீங்களா? ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். அதாவது தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. கேட்காம எந்த அட்வைஸும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அதுவே உங்களோட பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடும். மேஷ ராசிக்கே சோர்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்னிங் இது. இன்னைக்கு நீங்க எந்த உள்நோக்கமும் இல்லாம சாதாரணமாக பேசினா கூட அது மத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமா. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களோட வாய்ஸோட டோனும் டிப்ளமசியும் இன்னைக்கு எவ்வளோ உன்னிப்பா ஜட்ஜ் பண்ணப்படும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம கன்னி, தனுசு மற்றும் மீனராசி எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இந்த ஸ்பெசிஃபிக் கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். கன்னி ராசிக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சீக்ரெட்ஸ் லீக்காக வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் பாஸ் கிட்ட தேவையில்லாம ஒப்பீனியன் சொல்றத தவிர்க்கணும். மீனம் கொஞ்சம் மனக்குழப்பத்துல இருப்பாங்க. அதனால நிலையான முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுறது ரொம்பவே பெட்டர். பகுதி 4 பொருளாதாரம் மற்றும் பணிச்சுமை. இன்னைக்கு உங்க எனர்ஜியையும் ஃபினான்ஸையும் எங்கெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இங்க கொடுத்திருக்க மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியிருக்கும். ஆனா அதுக்கு உடனே பலன் கிடைக்காது. ஸோ உங்களோட பிசிக்கல் எனர்ஜியை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க. கும்ப ராசிக்காரர்கள் பழைய கடன்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவா யோசிச்சு முடிவெடுங்க. கடக ராசிக்கு சில ப்ராஜெக்ட் டிலே ஆகலாம். அதனால டென்ஷன் ஆகி எந்த அவசர முடியுமோ எடுத்துறாதீங்க. அதே மாதிரி பர்சனல் விஷயங்கள் நம்ம வேலையை பாதிக்காம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ரிஷபம் இன்னைக்கு டிராவல் பண்றதை தவிர்க்கணும். உங்களோட மெடிசின்ஸை டபுள் செக் பண்ணிக்கோங்க. மிதுனம் வீட்ல மருத்துவ செலவுகளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க. விருச்சிகம் பசங்க கூட சின்ன சின்ன வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு உங்க வேலையில முழுசா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபைனலா பகுதி 5 எஃபிஷியன்சியை அதிகரிக்கும் படிகள். இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களோட அன்றாட ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கணும்? இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 உங்க கேலண்டர்ல ஹை ஃபோக்கஸ் டைமை கரெக்டா பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய ஃபினான்ஷியல் முடிவுகளை இன்னைக்கு எடுக்காம தள்ளி வைங்க. 3 மீட்டிங்ஸ்ல ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட ஒர்க் பிளேஸ் எஃபிஷியன்சியை இன்னைக்கு வேற லெவலுக்கு கொண்டு போயிடலாம்.
இப்போ சொல்லுங்க, இந்த கம்யூனிகேஷன் பிட்ஃபால்ஸை தவிர்த்துட்டு உங்களோட ஹை ஃபோக்கஸ் டைமை முழுசா பயன்படுத்திக்க இன்னைக்கு உங்க மீட்டிங் ஷெட்யூலை எப்படி நீங்க மாத்தி அமைக்க போறீங்க? இந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்றேன். இந்த இன்சைட்ஸ் எல்லாத்தையும் உடனே உங்க டெய்லி பிளானர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். ஆல் தி பெஸ்ட்.